தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் இன்று நம்மையெல்லாம் விட்டு மறைந்தாலும் தெய்வமாக எங்களுக்கெல்லாம் காட்சியளித்து எங்களை வழிநடத்தி செல்கிறார் என்றே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கேப்டன் அவர்கள் இருக்கும்போது எப்படி அந்த உணவிற்கு பசித்த வயிறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவளித்தாரோ, அனைவரும் சமம் என்கின்ற விதத்திலே அனைவரும் தான் உண்ணுகின்ற உணவை அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்த அந்த உத்தமர் மறைந்த பிறகு அந்த உத்தமரின் எண்ணங்களை அவர் மறைந்த மறுநாளிலிருந்து இங்கே அன்னதானம் வழங்கி இன்றளவும் இந்த தொடர் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி, கடலூர் மாவட்ட வடக்கின் சார்பாக இது இரண்டாவது முறையாக இந்த அன்னதான நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கேப்டன் அவர்கள் மறைந்து பிறகு ஒரு அன்னதான நிகழ்வு நடத்தினோம். அதைத் தொடர்ந்து ஒரு ஆண்டு முடிந்து இப்பொழுது நாங்கள் அதை அன்னதான விழா 4 நாட்கள் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக செய்கின்ற பொழுது கடைசி இன்றைய 4வது நாள் அது ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதி கடலூர், குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, பண்ருட்டி இந்த தொகுதியெல்லாம் முடித்து இன்று விருத்தாச்சலம் தொகுதி சார்பாக செய்கின்ற பொழுது மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு இதை திருவிழாவாக மாற்றி செய்ய வேண்டும் என்று நாங்கள்லாம் ஒரு மனதாக செய்து அது இன்று செய்தது மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கேப்டன் கோவிலிலே நாம் இந்த ஒரு திருவிழாவாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகளுக்கு பிறகு அடுத்த சந்ததி வந்தாலும் இந்த கேப்டன் ஆலயத்திலே கடலூர் மாவட்டத்தின் சார்பாக அந்த திருவிழா நடக்கும் என்று நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்தோம். அதில் குறிப்பாக பங்குனி மாதம் என்கின்ற பொழுது முருகருக்கு வேண்டுதல் செய்து காவடி எடுப்பது தமிழ் மரபு. அதேபோல் நாங்கள் தெய்வமாக வணங்கி கொண்டு நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திலே காவடி எடுத்து அலகு குத்தி அந்த திருவிழாவாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவு செய்து இன்று எங்களுடைய கழக தோழர்கள் கேப்டன் மீது அந்த பற்று வைத்து விரதம் இருந்து காவடி எடுத்து அலகு குத்தி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். இனி ஒவ்வொரு ஆண்டும் இது திருவிழா நடக்கும். இதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த அந்நியார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் 2005 கட்சியை துவங்கி 2006 விருத்தாச்சலத்தில் வென்றெடுத்த கேப்டன் அவர்களுடைய அதை போற்றுகின்ற வகையில் தான் அந்த விருத்தாச்சலம் தொகுதி சார்பான அந்த திருவிழான்னு நாங்கள் அதை அறிவிச்சிருக்கிறோம். அதே போலவே அந்த கேப்டன் அவர்கள் அந்த மக்களுக்காக வாழ்ந்து அவர் விட்டு சென்ற பணியை கட்சியினுடைய காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 2026 அந்த 2006 நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கேப்டன் நிறுவனத்திலே வேண்டுதல் வைக்கின்ற அளவிலே இன்று அந்த காவடி அலகு குத்தும் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். கண்டிப்பாக அவருடைய அருளால் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் தலைநிமிர்ந்து நிற்கும் என்று கண்டிப்பாக உணர்ந்து அந்த வகையிலே நாங்கள் செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நாங்கள் இளமை பருவத்திலிருந்து எனக்கு அதாவது 42 ஆண்டு காலுக்கு முன்பு இருந்து நான் கேப்டன் இடத்தில் பழகி கொண்டிருக்கிறேன். அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் கேப்டன் இடத்தில் அதிகமாக அடி வாங்கியவன். அந்த அளவிலே கேப்டன் மீது நாங்கள் உயிரை வைத்திருக்கிறோம். யாரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. எதற்காக கேட்டால் அந்த செல்லம், கண்டிப்பு, இப்படித்தான் போக வேண்டும் என்ற அந்த கண்டிப்பு தான் இந்த நிலை வரை எங்களை கேப்டனை மறக்காமல் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்க வைத்திருக்கிறது என்றால் அந்த சம்பவம் தான். அதே போல் எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு எங்களை சமைக்க வச்சாங்க. அது எங்களையும் அப்படி தான் செஞ்சுருக்கிறார். நாங்கள் ராஜபாத தேர்வில் இருக்கும்போது அன்றைக்கு சினிமா உலகத்தில் இருந்தவங்க மட்டும் கிடையாது, ரசிகராக தேடி வந்தவங்களாம் சரி தான் உரிமையோடு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு சென்று நாங்கள் பாட்டு தட்டு எடுத்து நாங்கள் பாட்டு சாப்பிட்ற அளவில் தான் அந்த அன்னைக்கு செய்தார். அதனால தான் நான் கடலூர் மாவட்டத்தில் 2000 கொடி அறிமுகப்படுத்தி முதலில் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். அப்போ நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வருகின்ற பொழுது கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினீர் என்ற வள்ளலார் அவருடைய வழி வந்த வாடிய பயிருக்கு நீருற்று தன்னை நாடி வந்த ஏழைக்கு சோறுற்று என்ற வள்ளலாரின் வழிகின்ற தலைவா என்று அன்னைக்கே சொன்னோம். அதனுடைய பிரதிபலிப்பு இன்றைக்கு அவர் மறைந்த பிறகு தெய்வமாகவே வாழ்கிறார். நாங்கள் ஒரு பற்று வச்சுருக்கிறோம், கட்சி எல்லாம் இருக்கிறோம்னா இன்றைக்கி அனைவரும் அவரை தெய்வமாக ஏற்றி கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் அவர் செய்த புண்ணியம். சாதாரணமாக
ஒரு மறைந்த பிறகு நம்ம இல்லங்களிலே எல்லோரும் இயற்கை இருக்கிறோம், வயதான மூப்பிடைவில் ஒரு நாள் நம்ம மறைத்தான் போகிறோம். மறைகின்ற பொழுது அலங்காரம் செய்து நம்மளை அந்த பல்லக்கில் ஏற்றி அந்த மறைந்தவர்களை எங்கே அழைத்து செல்வார்கள் என்றால் ஆற்றுப்படுகை, குளக்கரை, கடற்கரை ஓரம் என்றுதான் எடுத்துக்கொண்டு சென்று அடக்கம் செய்வது வழக்கம். அதே இப்பொழுது இன்றைக்கு இந்த பங்குனி உத்திரம் என்று சொல்கிறோம். இந்த பங்குனி உத்திரத்திலே கோவிலுக்கு கரகம் எடுத்து வர வேண்டும், காவடி எடுத்து வர வேண்டும், அளவு குத்தி வர வேண்டும் என்றால் ஆற்றுப்படுகைகளை படைத்து அங்கேருந்து தான் கோயிலுக்கு அந்த கரகமாக இருந்தாலும் காவடியாக இருந்தாலும் எடுத்து வருவாங்க. இப்போ இதற்கு முன்பு பார்த்து மறைந்த தலைவர்கள்லாம் பெரிய பெரிய கோடியெல்லாம் நினைவிடம் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வீட்டில் மறைந்து கடற்கரைக்கு சென்றவர்கள். இந்த தெய்வம் எப்படி உருவானது என்றால் கடற்கரையில் இருந்து தன் கோவிலுக்கு வந்தவர். எப்படி கரகம் ஜோடித்து சாமியை அழைத்து கொண்டு கோயிலுக்கு வருவார்களோ அதே போல் கடற்கரையில் இருந்து கேப்டன் அவர்களை கோயம்பேடு கோயிலிலே கொண்டாந்து வைத்திருக்கிறோம். அதனால் அது சித்தர் ஆலயம் என்பதிலே மிகையாகாது. கேப்டன் அவர்கள் எப்படி இந்த கழகத்தை துவங்கி அவர் என்ன நினைத்தாரோ, அவர் இருக்கின்ற பொழுதும் சினிமா உலகத்தில் இருக்கின்ற பொழுது அதில் சம்பாதித்த பணத்தை செலவு செய்யும்போது அதை தடுக்காத அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அந்நியார். அவர் மறைந்த பிறகு நமக்கு பிள்ளை இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்ற எத்தனையோ பேர் இருக்கின்ற காலகட்டத்தில் கேப்டன் விட்டு சென்ற அந்த பணியை செய்வதற்கும் எங்களையெல்லாம் அவர் பிள்ளையாக தம்பியாக நினைத்து வாழ்ந்தார். எனக்கும் அப்படித்தான் என்று எங்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த கழகத்தை தூக்கி நிறுத்துவதிலே அந்நியார் அவர்களை நாங்கள் இந்த கழகத்திலே பொதுச்செயலாளராக அறிவித்து நாங்கள் ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை என்பது அந்நியார் அவர்கள்தான். அந்த ஆளுமையை விட்டுத்தான் இந்த ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அந்நியார் கொண்டு வருகின்ற எண்ணத்தில் தான் கேப்டன் அவர்கள் கோயம்பேடியில் இங்கே கடவுளாக காட்சியளித்து எங்களுக்கெல்லாம் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அருளோடு 2026 நல்லதொரு தேர்தல், நல்லதொரு வெற்றியாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.